Hi friends, இன்னைக்கு நம்ம சொரக்காய் கூட்டு எப்படி செய்யலாம்ன்றதை நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா சொரக்காய், தக்காளி மீடியம் சைஸ் 1 ல இருந்து 2, பெரிய வெங்காயம் 1 ல இருந்து 1.5 எடுத்துக்கேன். பூண்டு ஒரு 10 ல இருந்து 12 பூண்டு எடுத்துக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் 4 5, சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு 1 டேபிள்ஸ்பூன் மஞ்சள், 1 டேபிள்ஸ்பூன் அரை கப் துவரம் பருப்பு, தேவையான அளவுக்கு உப்பு. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நம்ம செய்யறது ரொம்ப சுலபம், ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். நான் இப்போ ப்ரெஷர் பேனில் எப்படி செய்யறதுன்னு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸும் இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டே தயார் பண்ணி வச்சுருந்தோம்னா ரொம்ப சீக்கிரம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் பச்சை மிளகாய், மிளகாய் தூள், மஞ்சள் தூள், இதுக்கு இதை நல்லா கலந்துட்டு இது மூழ்கு அளவுக்கு இருந்தால் 1.5 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். நிறைய தண்ணி தேவையில்லை, ஏன்னா இதில் நம்ம சேர்த்து போகிறது நீர் சத்துள்ள காய் சொரக்காய். ஸோ இதுலேருந்து நிறைய நீர் சத்து இருக்கிறதுனால இதே தண்ணி நிறைய தண்ணி இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி கலந்து விட்டுட்டு இது குக்கர் போட்டு குக்கர் கேப் போட்டு 4 to 5 விசில் அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா வெந்திருக்குது. இதை லைட்டாக நம்ம மசிச்சு விட்டுக்கலாம். தண்ணியும் அதிகம் இல்லாமல் எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதில் தாளிச்சு கொட்டிடலாம். சொரக்காய் ரொம்ப சுலபமாக செஞ்சு வச்சாலும் ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம காய் மட்டும் கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தோம்னா இதை தாளிக்க தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு, கடுகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், வரமிளகா, அந்த கருவேப்பிலை, பூண்டு இருந்து ஒரு 4 ல இருந்து 5 தட்டி வச்சுருக்கோம், பெருங்காயம். இப்போ ஒரு சின்ன தட்கா பேனில் 1 ல இருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டிருக்கேன். நெய் போட்டால் குழம்பு இருந்து இன்னும் சுவையாக டேஸ்ட் இருந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். அதனால் நெய் போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கடுகு, சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், வரமிளகா இருந்து 1 ல இருந்து 2 நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி அதிலிருந்து போட்டுக்கலாம். பூண்டு இருந்து 4 ல இருந்து 5 தட்டி வச்சுருந்தா அதை அப்படியே போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு பெருங்காயம் போட்டு இதிலிருந்து நம்ம தாளித்து நம்ம செஞ்சு வச்சுருக்கிற சொரக்காய் கூட்டிலேருந்து சேர்த்துக்கலாம். இது தண்ணி காய் வெயில் காலத்துக்கு நம்மளோட தாகத்திலிருந்து ரொம்ப தணிக்கக்கூடியது. நம்மளோட டீஹைட்ரேஷனாலும் நம்ம உடம்புலேருந்து பார்த்துக்கும் இந்த சொரக்காய். ஸோ இதனால் வாரத்துக்கு 1 வாட்டி 2 வாட்டி நம்ம செஞ்சு சாப்பிடணும். இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லது. இதிலிருந்து நிறைய இதில் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க வந்து எக்ஸசைஸ் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதிலிருந்து அப்படியே அதுக்கப்புறம் ஜூஸ் போட்டு குடித்தாங்கன்னா அவங்க அந்த எக்ஸசைஸ் செய்யும்போது எந்த அளவுக்கு எனர்ஜி எல்லாம் போச்சுங்களோ, சத்து போச்சோ அதெல்லாமே திருப்பி இதை மீட்டெடுக்கும் அந்த அப்படின்ற அளவுக்கு இந்த ஜூஸு. நம்ம வெறும் வயிற்றில் காலையில் வெறும் வயிற்றில் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதை குடித்தாலும் ரொம்ப நல்லா சீக்கிரமாக வெயிட் லாஸ் குறையிறத நம்ம கண்கூட பார்க்கலாம். இதில் வந்து நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. ப்ரெக்னன்சி லேடிஸ்க்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப நல்லது. இதில் வந்து ஃபோலிக் ஆசிட், ஆன்டி ஆக்சிடென்ட்டு, ஃபைபர் கண்டென்ட்லாம் அதிகமாக இருக்குது. இது வந்து பிபி, ஹை பிபி ப்ரெஷர் இருக்கவங்க எல்லாமே இதை சாப்பிட்லாம். டயபெட்டிக் பர்சனுக்கு இது ரொம்ப நல்லது. ஸோ இதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்க வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு விரும்ப மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் சப்பாத்தி, சுடு சாதம், தோசை இது கூட கலந்து சூடாக கொடுக்கும்போது அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த சுவை வந்து பிடிச்சிருந்தா இந்த வீடியோ வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது ஆத்தோ இதுக்கு எலும்பு வந்து நமக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்குற அளவுக்கு சத்து வாய்ந்தது. ஸோ குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்து இதிலிருந்து பழக்கி விடுங்க, செஞ்சு கொடுக்கணும். வாரத்துக்கு 1 வாட்டி 2 வாட்டி செஞ்சு அப்பப்போ அவங்களுக்கு அதை சுவையை இருந்து அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அதில் இருக்க சத்து இருந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.